உறவுகள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். பாண்டிக்கிட்ட வானதி என்னதான் இப்படி ஒரு சந்தோஷமான விஷயத்த சொன்னாலும் வீட்டில் இருக்கவங்கலாம் சந்தோஷப்பட்டா கூட பாண்டிக்கு அது ஒரு சந்தோஷத்தை கொடுக்கவே இல்லை. அவருக்கு ஒரு மாதிரி ஆகுது. வீட்டில் இருக்கவங்க எல்லாருமே சேர்ந்து ஒரு விஷயத்த பண்ணும்போது வானதி மட்டும் அதுக்கு ஒரு குத்தம் கண்டுபிடிக்கிற மாதிரி ஒரு குறை சொல்லிக்கிட்டே இருக்காளே அப்படிங்கிற கோபமும் அவருக்கு ஒரு மாதிரி இருந்துகிட்டே இருக்குது. அப்போ ஃபோட்டோ எடுக்கும்போது கூட அங்கே சந்தாவையும் சேரனையும் வச்சு நிலாவும் சோழனும் எடுத்துகிட்டு இருக்காங்க. அந்த டைம்லையும் போயிட்டு இவங்க நீங்கள் கொஞ்சம் தள்ளிக்கோங்க, நாங்கள் எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி போயிட்டு ஸோ ஒரு போட்டி போட்டுக்கிட்டு ஒன்று பண்ணுறது பாண்டிக்கு அது பிடிக்கவே இல்லை. எல்லாருமே சேர்ந்து ஒரு சந்தோஷமாக இருக்கும்போது இவளுக்கு அந்த குணமே பத்தலையே அப்படிங்கிற மாதிரி அவருக்கு ஒரு மாதிரியே இருந்துகிட்டே இருக்குது. என்னதான் எல்லாரும் சந்தோஷமாக மாற்றி மாற்றி அவங்கவுங்க இருந்தாலும் பாண்டி இப்படி இருக்கிறது வானதிக்கு ஒரு மாதிரியே இருக்குது. ஃபோனில் எடுத்த ஃபோட்டோ எல்லாத்தையுமே காட்டிகிட்டு இருக்காங்க. அப்போ அதை அவர் கவனிக்காமையே நின்றுட்டு இருக்கும்போது, என்ன பாண்டி நான் இப்படி காட்டிகிட்டு இருக்கேன், நீ பார்க்கவே மாட்டேங்கிற, நான் சொன்னோன்னே நீ சந்தோஷப்படுவான்னு நினச்சிட்டு நான் ஓடி வந்தேன் தெரியுமா, நீ என்ன இப்படி பண்ணிட்டு இருக்க, என்ன பாண்டி அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை வானதி, விடு அப்படிங்கிறாங்க. இல்லை இல்லை நீ எதையோ மறைக்கிற, என்னன்னு சொல்லு அப்படிங்கிறாங்க. என்ன வானதி, நான் தான் அப்போவே உன்கிட்ட தெளிவாக சொல்லிட்டேன்ல, சேரனனுக்கு கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் தான் நம்ம கல்யாணம்னு சொல்லிட்டேன். இப்போ வீட்டில் ஒத்துக்கிட்டாங்க, பொண்ணு கேட்க வர சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு நீ பாட்டுக்கு சொல்லிட்டு இருக்க அப்படிங்கிறாங்க. ஆமாம் பாண்டி, அவங்க ஒத்துக்கிட்டதே பெரிய விஷயம் தெரியுமா, அவங்க சொல்லும் போதே நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம் பாண்டி அப்படிங்கிறாங்க. இங்கே பார் வானதி, உனக்கு புரியவே மாட்டேங்குது, நீ இன்னும் சின்ன பிள்ளைத்தனமாகவே பேசிகிட்டு இருக்க அப்படிங்கிறாங்க. என்ன சின்ன பிள்ளைத்தனமாக பேசிகிட்டு இருக்கேன், அதெல்லாம் எனக்கும் கல்யாண வயசு வந்துருச்சு அப்படிங்கிறாங்க. என்ன கல்யாண வயசு வந்துருச்சுங்கிற, எங்கள் அண்ணனை பார்த்தியா, கல்யாண வயசு தாண்டி அது வீட்டில் உட்காந்துட்டு இருக்கு, அதுக்கு கல்யாணம் பண்ணாமல் இப்போ நான் கல்யாணம் பண்ண முடியுமா அப்படிங்கிறாங்க. ஏன் பாண்டி திரும்ப திரும்ப எப்போ பார்த்தாலும் அண்ணன் தம்பின்னு சொல்லிட்டு இப்படியே பேசிகிட்டு இருக்க அப்படிங்கிறாங்க. பின்ன என்ன பண்ணணும் வானதி, நீ சொன்ன உடனே சரி வா உங்கள் வீட்டில் போய் கேட்டு கல்யாணம் பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு உடனே கல்யாணம் பண்ணி கூட்டு வர சொல்கிறியா என்ன அப்படிங்கிறாங்க. அப்படி பண்ண என்ன பாண்டி, நம்ம லவ் பண்ணுறோம் தானே அப்படிங்கிறாங்க. இங்கே பார் வானதி, எங்கள் அண்ணனுக்கு கல்யாணம் பண்ணாமல் என்னால் எதுவும் பண்ண முடியாது, இப்போதைக்கு உங்கள் வீட்டில் போய் நீ சொல்லிடு அப்படிங்கிறாங்க. என்னமோ உங்கள் அண்ணனுக்கு இப்போ தான் புதுசாக போய் பொண்ணு தேட மாதிரி சொல்கிறீங்க, அதான் இங்கே தானே இருக்காங்க சந்தா, அவங்கள தானே கல்யாணம் பண்ண போகிறீங்க, அப்புறம் என்ன அப்படிங்கிறாங்க. என்ன வானதி, திரும்ப திரும்ப நான் சொல்கிறத சரின்னே கேட்க மாட்டேங்கிற, நீ பேசுகிறதே தான் நடக்கணுங்கிற மாதிரி நீ ஏன் பேசிகிட்டு இருக்க அப்படிங்கிறாங்க. என்ன பாண்டி நான் இப்படிலாம் பேசுகிறேன், நான் எவ்வளோ ஆசையாக வந்தேன் தெரியுமா, நீ எப்போ பாரு உன் குடும்பத்தை மட்டும்தான் பேசுகிற பாண்டி, எப்போ பாரு நீ இப்படியே தானே இருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி கோச்சிக்கிறாங்க. அப்போ சமாதானப்படுத்துவார் அப்படிங்கிற மாதிரி பார்த்தா அப்போது நிலா கூப்பிட்றாங்க. பாண்டி ஒரு நிமிஷம் இங்கே வாங்கலாம் அப்படின்னோன்னே அந்த வரேங்க அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. பாண்டி எங்கே போகிற, நான் பேசிட்டு தானே இருக்கேன் அப்படிங்கிறாங்க. என்ன இரு வரேன் கூப்பிட்றாங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக உள்ளே போயிடுறாங்க. அப்போ வானதி மட்டும் தனியாக வெளியே நின்றுட்டு இருக்கும்போது இப்போ நடேசன் பார்த்துட்டு சொல்கிறாரு, என்ன வானதி, சும்மாவே உங்கள் வீட்டில் ஒத்துக்காதப்பே வீட்டுக்கும் கடைக்கும் 1000 வாட்டி நடந்துட்டுருப்ப, இனிமேல் உன்னை கையிலேயே பிடிக்க முடியாதே அப்படிங்கிறாங்க. பின்ன என்னவா, வீட்டிலே ஒத்துக்கிட்டாங்கன்னா இனிமேல் நான் ஜாலியாக பாண்டி கூடயே இருப்பேன் அப்படிங்கிறாங்க. இங்கே பாருமா, பொம்பளை பிள்ளைனா எப்படி இருக்கணும்னு ஒரு இது இருக்குது, நிலாவை பார்த்தியா எப்படி இப்போ அடக்க ஒடுக்கமா அமைதியாக எப்படிலாம் இருக்குது, அந்த மாதிரி இருக்க கற்றுக்க நீயும் தான் இருக்கியே அப்படின்னு சொல்லிடுறாரு. அப்போவே அவங்களுக்கு ஒரு மாதிரி கோபமாக வருது. பாண்டி உள்ளே போனவர் வரவே இல்லை. சரி நீ இவங்களே போய் எட்டி பார்த்துட்டு, பாண்டி என்ன போய் உட்காந்துட்ட வாங்க அப்படிங்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு இப்படி நிலாவை பார்க்கும்போது, சரி நீங்கள் போங்க பாண்டி நம்ம அப்புறம் பேசிக்கலாம் அப்படிங்கிறாங்க. சரின்னு வெளியில் வந்தோடனே என்ன சொன்னாங்க உங்கள் அண்ணி அப்படிங்கிறாங்க. என்ன வானதி, என்ன பேசினாலும் என்ன சொன்னாங்க, என்ன பண்ண, எதுக்கு அவங்க அப்படி கூப்பிட்டாங்க, ஏதாவது ஒன்று கேட்டுகிட்டே இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அப்போவுமே சொல்கிறாங்க, ஆமாம் என்ன நீ மட்டும் என்ன எங்கேயாவது எனக்குன்னு ஒரு இடம் கொடுக்குறியா, என்ன அவங்களாம் பார்த்தியா எப்படி தூக்கி வச்சு பேசுகிறாங்க, நீ எப்போ பாரு என்னை கண்டுக்கவே மாட்டேங்கிற அப்படிங்கிறாங்க. இதுதான் வானதி உனக்கு பிரச்சனையே, எப்போ பாரு நான் ஒன்றை மட்டும்தான் நீ யோசிக்கிற, ஆனால் அவங்கள பார்த்தியா எங்கள் எல்லாத்துக்காகவும் யோசிப்பாங்க அப்படிங்கிறாங்க. வேணாம் பாண்டி, நீ சும்மா அவங்கள வச்சு பேசுறது எனக்கு கோவமாக வருது அப்படிங்கிறாங்க. சரி இப்போ நீ சொல்கிறபடியே வரலாம், இப்போ கல்யாணம் பண்ணணும்னு சொல்கிறியே, கல்யாணம் பண்ணி வீட்டுக்கு கூட்டு உன்னை எங்கே வைக்க முடியும் அப்படிங்கிறாங்க. ஏன் அப்படி கேட்குற அப்படின்றாங்க. எங்கள் வீட்டில் என்ன அப்படி எல்லாத்துக்கும் ரூம் தனித்தனியாக இருக்கா, ரூம் எல்லாம் அரேஞ்ச் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் பண்ண முடியும், அதுக்கெல்லாம் கொஞ்சம் டைம் எடுக்கும் வானதி, உடனே உன் அவசரத்துக்கெல்லாம் பண்ண முடியாது அப்படிங்கிறாங்க. என்ன பாண்டி இப்படி பேசிகிட்டு இருக்க, இப்போ என்ன அந்த ரூம் சும்மா தானே இருக்கு அப்படிங்கிறாங்க. எந்த ரூம் இப்போ நீ சும்மா இருக்குன்னு சொல்லிட்டு இருக்க அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாம் உங்கள் அண்ணனும் அண்ணியும் ஏன்னா அந்த ரூமில் ரொம்ப அப்படியே அந்யோன்யமாக வாழ்ந்துட்டே இருக்காங்க, உங்கள் அண்ணி மட்டும் தானே அதில் இருக்காங்க, எப்படியா இருந்தாலும் வெளியே போக போகிறவங்க தானே, பேசாமல் அவங்கள ஹாஸ்டலில் சேர்த்து விட்டுரு அப்படின்னு சொன்னோன்னே இந்த இடத்துல பாண்டிக்கு பயங்கரமாக கோவம் வந்துடுது. வேணாம் வானதி, நீ பேசுகிறது எதுவுமே சரியில்லை அப்படிங்கிறாங்க. ஆமாம் அவங்கள பற்றி நான் ஏதாவது சொல்லிட்டா மட்டும் உனக்கு அப்படியே கோவம் வந்துருமே அப்படின்றாங்க. அப்படியே வானதிக்கும் பாண்டிக்கும் மாறி கோவம் வந்ததில் அவங்க பாட்டு கிளம்பி போயிடுறாங்க. இப்போ பாண்டி உள்ளே வந்ததுக்கப்புறமும் கூட முகமெல்லாம் ஒரு மாதிரியே இருக்குது. எல்லாருமே பாண்டியை சுற்றி உட்காந்துட்டு, என்னடா அவங்க வீட்டிலே சம்பாதிச்சிட்டாங்க, இனிமேல் சந்தோஷம்தான், ஜாலியாக இனிமேல் வானதி உங்க கூட சுற்றிட்டே இருக்கும்ல அப்படிங்கிறாங்க. டே நீ வேடா ஏன்டா கடுப்பை கிளப்பிட்டு இருக்க, கொஞ்சம் நேரம் அமைதியாருடா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி உம்முனே இருக்காரு. எல்லாத்தையுமே நிலா கவனிச்சிட்டே இருக்காங்க. வந்ததுலேருந்து வானதி சொன்னதுலேருந்து இவர் ஒரு சந்தோஷமாகவே இல்லையே அப்படிங்கிற மாதிரி அவங்க யோசிச்சுக்கிட்டே தான் பார்த்துட்டே இருக்காங்க.
ஸோ பல்லவன் அப்போ தான் காயத்ரியை பார்த்துட்டு வீட்டுக்குள்ளே வராரு. வந்த உடனே நிலா கேட்குறாங்க, என்னடா பண்ணவா, போயிட்டு வந்துட்டியா அப்படிங்கிறாங்க. ஆமாம் நீ போய் பொங்கல் கொடுத்துட்டு வந்துட்டேன் அப்படின்றாங்க. அதெல்லாம் சரிடா, என்ன திடீர்னு வந்துட்டு இத்தனை வருஷம் எந்த ஃப்ரெண்டுக்கும் நீ போய் கொடுத்ததில்ல, இப்போ புதுசாக ஃப்ரெண்டுக்கெல்லாம் போய் கொடுத்துட்டு வந்திருக்க, என்ன கேர்ள் ஃப்ரெண்டா அப்படின்னு சொல்லி சோழன் கேட்குறாரு. அண்ணா ஏன்னா அப்படிலாம் பேசிகிட்டு இருக்க அப்படிங்கிறாங்க. இல்லையே நீ முன்னாடி மாதிரிலாம் இல்லையே, நிறைய வித்தியாசம் இருக்கே உன்கிட்ட அப்படிங்கிறாங்க. அண்ணா என்னண்ணே நீ பேசுகிற, நம்ம வீட்டில் எப்போனே இப்படிலாம் நம்ம பொங்கல் கொண்டாடி இருக்கோம், அண்ணி வந்ததுக்கப்புறம் இப்போ தான் முறையாக நம்ம கொண்டாடி இருக்கோம், அப்படியே சரி நம்ம வீட்டில் இப்படிலாம் பண்ணியிருக்கோம், அவங்க வீட்டில் பண்ணலைங்கிறனால கொண்டு போய் கொடுத்துட்டு பார்த்துட்டு வந்தேன், என்னன்னா இதுக்கெல்லாம் கேள்வி கேட்டுட்டு இருக்க அப்படின்னு. சரி விட்றா நான் உன்னை நம்புறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ இவங்க பேசிகிட்டே இருக்கும்போது நிலா பார்த்து சிரிச்சுக்கிட்டே இப்போ மொபைல் எடுக்கிறாங்க. மொபைல் எடுத்து அப்படியே ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது பார்த்தா இப்போ ராகவ் வந்துட்டு இவங்க அனுப்பின மெசேஜுக்கு வந்துட்டு ரிப்ளை கொடுத்துருக்காரு. என்ன நிலா இப்படி இன்டீசெண்டாக நீங்கள் வந்துட்டு மெசேஜுக்கு ரிப்ளை பண்ணியிருக்கீங்க, பிடிக்கலன்னு சொல்லணும், அதுக்காக இப்படிலாம் பேசுவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்துட்டு ரிப்ளை பண்ணியிருக்காரு. அப்படியே அவங்களுக்கு பார்த்தோன்னே ஒரு மாதிரி ஆகுது, நம்ம என்ன பண்ணோம், எதுக்கு இவர் இப்படி அனுப்பியிருக்காரு அப்படிங்கிற மாதிரி அப்படி பார்க்குறாங்க. டக்குன்னு ஞாபகம் வருது, இல்லையே இதுக்கு முன்னாடி அப்போ போயிருக்கு, அப்போ இந்த மொபைல் இவ்வளோ நேரம் வந்துட்டு ஃபோட்டோ எடுத்துகிட்டு சோழன் கையில் தானே இருந்தது, நம்ம உள்ளே வந்த கேப்பில் ஏதாவது நடந்திருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. ஸோ சோழன் பல்லவன் பாண்டி எல்லாருமே உட்காந்து அப்படி பேசிகிட்டு இருக்கும்போது டக்குன்னு பார்த்துட்டு நிலா, சோழன் ஒரு நிமிஷம் இங்கே வாங்க அப்படிங்கிறாங்க. என்னங்க அப்படின்னோன்னே, ஒரு நிமிஷம் வெளில வாங்க அப்படிங்கிறாங்க. என்னன்னு தெரிலடா, என்னை கூப்பிட்றா அப்படின்னோன்னே, சரிண்ணே போய் பேசிட்டு வா அப்படிங்கிறாங்க. சரி நீ இந்த சைடு எட்டி பார்த்தா இங்கிட்டு சந்தாவும் சேரனும் நின்று பேசிகிட்டே இருக்காங்க. அப்போது பாண்டி மட்டும் அப்படியே உட்காந்துட்டே இருக்காரு. பல்லவன் போய் பேசுகிறாரு, என்னண்ணா வானதி போயிடுச்சா அப்படிங்கிறாங்க. போயிட்டாடா அப்படின்னோன்னே, அது சரிண்ணா நானும் கேட்கணும்னு நினச்சிட்டே இருந்தேன், சொன்னதுலேருந்து எங்களுக்கு எல்லாத்துக்குமே சந்தோஷமாக இருந்துச்சு, நீ மட்டும் ஏன்னா உம்முனே இருந்த அப்படின்னோன்னே, ஒன்றும் இல்லடா அப்படின்றாங்க. இல்லைண்ணா ஏதோ ஒன்று இருக்குது, நீ ஒன்றும் இல்லைன்னு சொல்கிறதுலேயே ஏதோ இருக்குன்னு தெரியுது, சரி உனக்கு எப்போ சொல்லணுமோ அப்போ சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ காயத்ரி கரெக்டாக மெசேஜ் பண்ண ஆரம்பிச்சோன்னா அவரும் ஃபோனை தூக்கிட்டு அப்படியே அங்கிட்டு போயிடுறாரு. இப்போ வெளியில் போனதுக்கப்புறமா இப்போ நிலா கேட்குறாங்க, என் மொபைல் உங்ககிட்ட தானே இருந்தது அப்படிங்கிறாங்க. ஆமாங்க ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருந்தேன் அப்படின்றாங்க. ஃபோட்டோ எடுத்ததெல்லாம் சரி, வேறு என்ன நடந்துச்சு அப்படிங்கிறாங்க. வேறு என்ன நடந்துச்சு, ஒன்றும் நடக்கலையே அப்படிங்கிறாங்க. ஓ அப்படியா, ஒன்றும் நடக்கலையா அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணி இது என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்படியே சோழன் திருன்னு முழிக்கிறாரு. என்னன்னு கேட்டேன் அப்படிங்கிறாங்க. ஏங்க அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா செம்ம டென்ஷன் ஆகிருப்பீங்க, அதனால தான் நானே டெலிட் பண்ணிட்டேன் அப்படிங்கிறாங்க. செம்ம டென்ஷன் ஆகிருப்பேனா, ஏன் அப்படி என்ன சொன்னார் அவர் அப்படிங்கிறாங்க. அதை ஏங்க கேட்குறீங்க, வேணாங்க விடுங்க அப்படிங்கிறாங்க. சோழன் எனக்கு வந்த மெசேஜ் தானே, எனக்கே தெரியக்கூடாதுன்னா என்னது சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க. நான் சொல்லிடுவேன், அப்புறம் நீங்கள் டென்ஷன் ஆகி கத்தலாம் கூடாது அப்படிங்கிறாங்க. நீங்கள் ஃபஸ்ட்டு சொல்லுங்கள், அதுக்கப்புறம் நான் கத்தலாமா வேணாமான்னு பார்க்கலாம் அப்படின்றாங்க. அவன் ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஹாப்பி பொங்கல்னு சொல்லி அனுப்பிட்டு அதுக்கப்புறம் அவன் உங்களுக்கு என்ன அனுப்பினா தெரியுமா அப்படின்றாங்க. என்ன அனுப்பினாரு அப்படின்னோடனே, சும்மா நார்மல் மெசேஜ்லாம் இல்லைங்க, வாய்ஸ் நோட் அனுப்பினாவன் அப்படின்னோடனே, ஐயோ சோழன் என்ன சொன்னாருன்னு தயவு செஞ்சு சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க. இந்த பொங்கல் தான் இப்போ நீங்கள் தனியாக கொண்டாடுற பொங்கலாம், அது அடுத்த வருஷம் வந்துட்டு நீங்கள் அவன் கூட சேர்ந்து கொண்டாட போகிறீங்களாம், அதனால் அதுதான் சந்தோஷமான பொங்கலாம், நீங்கள் ஹாப்பியாக இருப்பீங்களாம், அதனால் அந்த ஹாப்பியான பொங்கலை நம்ம அடுத்த வருஷம் சேர்ந்து கொண்டாடலான்னு சொல்லிட்டு உங்களுக்கு அவன் வாய்ஸ் நோட் அனுப்புகிறான் அப்படிங்கிறாங்க. ராகவ் அப்படி அனுப்புனாரு அப்படிங்கிறாங்க. ஏங்க அவன் நம்பரில் இருந்தானே வந்திருக்கு, அப்புறம் அப்படி அவன் அனுப்புனானான்னு கேட்குறீங்க அப்படின்னோடனே, நாம தான் அன்னைக்கே சொல்லிட்டோம்ல, நானும் சொல்லிட்டு வந்துட்டேன், நீங்களும் அவரை போய் அடிச்சுட்டு வந்துட்டீங்க, அதுக்கப்புறம் கூட எப்படி சோழன் இப்படி அனுப்புவார், இல்லை நீங்கள் தான் ஏதோ பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறாங்க. ஏங்க எப்போ பாரு நீங்கள் இப்படி என்னவே பேசிகிட்டு இருக்கிறது நல்லா இல்லைங்க, அவ்வளோதான் சொல்லுவேன் அப்படிங்கிறாங்க. சரி அவர் அப்படி அனுப்புனாருலாம், சரி நீங்கள் என்ன அனுப்புனீங்க அதுக்கு அப்படின்னோடனே அப்படியே திருன்னு முழிக்கிறாரு. என்ன அனுப்புனீங்க அப்படிங்கிறாங்க. எனக்கு கோவம் வந்துச்சு, அதனால் திட்டி விட்டு அனுப்பி விட்டேன் அப்படிங்கிறாங்க. திட்டி விட்டு அனுப்புனீங்களா, அதான் என்ன அனுப்புனீங்க அப்படின்னோடனே, இந்த மாதிரிலாம் அனுப்புனேன், பரதேசி பையலாம் திட்டுனேன், நான் தான் சொல்லிட்டேன்ல நீ பாஸ்ன்னு என்ன வேணால் பேசுவியான்னு சொல்லிட்டு நீங்கள் பேசுகிற மாதிரியே அப்படியே நான் அனுப்பிவிட்டேன் அப்படிங்கிறாங்க. ஐயோ சோழன் என்ன பரதேசின்லாம் போய் அனுப்புவாங்களா அப்படிங்கிறாங்க. பின்ன என்னங்க அப்படி எனக்கு கோவம் வந்துருச்சு தெரியுமா, அவன்னா இப்போ நீ கொண்டாடுறதான் தனியாக நீ கொண்டாடுற பொங்கலை அடுத்த வருஷம் சேர்ந்து கொண்டாடலான்னா அப்போ இன்னும் அவன் மனசில் நீங்கள் இருக்கீங்க தானே, உங்களை வச்சுக்கிட்டே தானே அப்படியே மனசில் நினச்சிக்கிட்டு தானே அவன் இப்படி அனுப்புகிறான் அப்படிங்கிறாங்க. இல்லை சோழன் நீங்கள் ஏதோ சொல்கிறீங்க, ஆனால் அதுக்கப்புறம் அவர் வந்து என்கிட்ட அந்த மாதிரி பேசவும் இல்லை, எனக்கு என்னவோ டவுட்டாக இருக்குது அப்படிங்கிறாங்க. தெரியுங்க நீங்கள் இப்படிலாம் யோசிப்பீங்க, நான் சொன்னேன்னா நீங்கள் நம்ப மாட்டீங்க, அதுக்கு இப்படிலாம் கேள்வி கேட்பீங்கன்னு எனக்கு தெரியாதா அப்படிங்கிறாங்க. சரி அதுக்கு என்ன பண்ண போகிறீங்க, இப்போ அந்த ராகவ் கிட்ட போய் என்னை கேட்க சொல்ல போகிறீங்களா அப்படிங்கிறாங்க. நீங்கள் போய் அங்கே கேட்டு தான் தெரிஞ்சுக்கணும்னு இல்லைங்க, ஒரு நிமிஷம் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரோட ஃபோன் எடுத்து இப்போ அவர் ஃபோனுக்கே அவர் அனுப்பிட்டு நிலா நம்பர்லேருந்து டெலிட் பண்ணியிருக்காரு, அதை டக்குன்னு போட்டு காட்டுறாரு. அதை கேட்டதுமே நிலாவுக்கு வந்துட்டு பயங்கரமாக டென்ஷன் ஆகுது. இவனை திருத்தவே முடியாதா அப்படின்னு சொல்கிறாங்க. பார்த்தீங்களா கேட்டோன்னே உங்களுக்கே டென்ஷன் ஆகுதுல்ல,
அதனால தான் நான் கேட்கக்கூடாதுன்னு டெலிட் பண்ணேன் அப்படிங்கிறாங்க. அப்புறம் எதுக்கு உங்கள் ஃபோனுக்கு அனுப்பி வச்சிங்க அப்படிங்கிறாங்க. இதோ இப்போ நான் சொன்னோன்னே நீங்கள் நம்ப மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும், அதனால தான் நான் அப்படி அனுப்பி வச்சுக்கிட்டேன் அப்படிங்கிறாங்க. எப்படி சோழன் உங்களால் இப்படிலாம் பண்ண முடியுது அப்படிங்கிறாங்க. என்னங்க ஃப்ராடு பண்ண முடியுதுன்னு சொல்கிறீங்களா அப்படிங்கிறாங்க. ஏங்க நான் அப்படி சொல்லலைங்க, நான் என்ன கேட்டால் எப்படி பேசுவேன், அதுக்கு அடுத்தது என்ன சொல்ல போகிறேங்கிற வரைக்கும் கரெக்டாக புரிஞ்சு வச்சுருக்கீங்க அப்படிங்கிறாங்க. ஏங்க என்னங்க பேசுகிறீங்க, உங்கள் கூடவே நான் இத்தனை நாள் இருக்கேன், எனக்கு தெரியாதா அப்படிங்கிறாங்க. அப்படியா, அப்படின்னா நீங்கள் என்ன நல்லா புரிஞ்சு வச்சுருக்கீங்களா அப்படிங்கிறாங்க. ஏங்க என்னங்க இப்படி கேட்டீங்க, உங்களை பற்றி எனக்கு அப் டு பாட்டம் அப்படி அத்துப்படி அப்படின்றாரு. அப்படியா, ஓகே, எனக்கு என்ன கலர் பிடிக்கும் நீங்கள் சொல்லுங்கள் பார்க்கலாம் அப்படிங்கிறாங்க. அப்படி சோழன் நிற்கிறாரு. அதை பார்த்தோன்னே தெரியுங்க, சும்மா அப்படியே அடித்து விடுவீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும், உங்களுக்கு என்னை பற்றி தெரியும் அப்படியே சொல்லிட்டுருக்கீங்க அப்படிங்கிறாங்க. உடனே சோழன் சிரிச்சுக்கிட்டே, ஏங்க உங்களுக்கு 2 கலர் ரொம்ப பிடிக்கும், ஒன்று பர்பிள் கலர், இன்னொன்று ப்ரௌன் கலர் அப்படிங்கிறாங்க. அப்படி பார்த்தோன்னே எப்படி சோழன் அப்படிங்கிறாங்க. ஏங்க என்னங்க நீங்கள் என்னை பற்றி புரிஞ்சு வச்சுருக்கீங்க, சரி நீங்கள் இவ்வளோ கேட்குறீங்களே, எனக்கு என்ன கலர் பிடிக்கும் நீங்கள் சொல்லுங்கள் பார்க்கலாம் அப்படிங்கிறாங்க. எனக்கு எப்படி தெரியும் அப்படின்றாங்க. இப்போ தெரியுதா நான் எப்படி உங்களை புரிஞ்சு வச்சுருக்கேன், நீங்கள் எப்படி என்னை புரிஞ்சு வச்சுருக்கீங்கன்னு அப்படிங்கிறாங்க. ஏங்க இதெல்லாம் வந்துட்டு நம்ம பேசுனா சொன்னால் தானேங்க புரியும் அப்படிங்கிறாங்க. அப்படின்னா நீங்கள் மட்டும் எனக்கு சொன்னீங்களா எனக்கு இந்த கலர் பிடிக்கும்னு சொல்லிட்டு, நம்மளா புரிஞ்சுக்கிறது தான் அப்படிங்கிறாங்க. அது எப்படிங்க ஒருத்தர் பேசாமையே அவங்கள பற்றி புரிஞ்சுக்க முடியுமா, நம்ம அதை பற்றி ஷேர் பண்ணிக்காமையே அப்படிங்கிறாங்க. ஏங்க மனசில் அன்பு இருக்குது, ஒருத்தரை பிடிச்சிருக்கு அப்படின்னா அவங்க பண்ணுறத வச்சே நமக்கு வந்து தெரிஞ்சுக்குங்க எல்லாமே. அந்த மாதிரி தான் நான் உங்களை அப்படியே ஒவ்வொரு நாளும் பார்த்து பார்த்து உங்களுக்கு என்ன பிடிக்கும் என்ன பிடிக்காதுங்கிற எல்லாத்தையும் நான் ஒன்றுன்னா அப்படியே ஒவ்வொரு நாளும் தெரிஞ்சுக்கிட்டேங்க. உங்களுக்கு தெரியாதுங்க, நான் ஒவ்வொரு நாளும் உங்களை பார்க்கும்போது அப்படியே எனக்கு ஒவ்வொரு புதுசாக ஒரு அனுபவம் கிடைக்குங்க. ஒவ்வொரு நாளும் நீங்கள் எனக்கு ஒவ்வொன்றும் கற்றுக் கொடுப்பீங்க, ஒன்று நான் உங்ககிட்ட இருந்து தெரிஞ்சுக்குவேன், அப்படியே நானாக அப்படியே என்ன நானே சந்தோஷமாக வச்சுக்குவேங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ சோழன் சொல்லும்போது அப்படியே நிலா வந்துட்டு சோழன் அப்படியே ஒரு மாதிரி பார்க்குறாங்க. எவ்வளோ ஒரு இதாக நம்மளை வந்து புரிஞ்சு வச்சுருக்காரு, நம்ம தான் புரிஞ்சுக்காமல் இருக்கோமோ அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டே சிரிக்கிறாங்க. என்னங்க அப்படின்னோடனே ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு, சரி சரி இப்போ மேட்ருக்கு வாங்க, இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்றாங்க. விடுங்க சோழன், இதை நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிறாங்க. என்ன பண்ணுவீங்க, வழக்கம் போல் ஆஃபீஸில் போயிட்டு எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு நான் சொன்னேன்ல, அப்புறம் எதுக்கு திரும்ப எனக்கு மெசேஜ் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்க போகிறீங்களா அப்படிங்கிறாங்க. வேறு என்ன பண்ணுறது அப்படின்றாங்க. ஏங்க என்னை கேட்டால் நீங்கள் அந்த ஆஃபீஸ்க்கே போவேணாங்கிறேன் அப்படிங்கிறாங்க. சோழன், நான் ஏற்கனவே உங்ககிட்ட சொல்லிட்டேன், டக்குன்னெலாம் ஆஃபீஸ்லேருந்து நிற்க முடியாது, நான் இப்போ வேறு ஒரு ஆஃபீஸ்க்கு போனாலும் இதுக்கு முன்னாடி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குதுன்னு நான் சொல்லணும்ல, அப்படி சொன்னேன்னா ஃபஸ்ட்டு யாருக்கு கால் பண்ணுவாங்க, ராகவுக்கு தான் கால் பண்ணிவிட்டு கேட்பாங்க அவங்க எப்படி ஒர்க் பண்ணாங்க, அவங்கள பற்றி சொல்லுங்கன்னு சொல்லி கேட்கும்போது அவர் என்னை பற்றி தப்பாக சொல்லிட்டாருன்னா என்ன பண்ண முடியும், என்னோடய கரியரே ஸ்பாயில் ஆகிடாதா, இல்லைனா திரும்பவும் நான் ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ணணும் சோழன் அப்படிங்கிறாங்க. அதுவும் வாஸ்தவம் தான், ஆனால் இப்படி போய் மாட்டிக்கிட்டீங்களேங்க அப்படிங்கிறாங்க. விடுங்க நான் பார்த்துக்கிறேன், ஆனால் சோழன் இதுக்கு மேலே நீங்கள் போய்ட்டு ராகவ்கிட்ட அன்னைக்கு அடிச்சுட்டு வந்த மாதிரிலாம் இன்னொரு வாட்டி பண்ணக்கூடாது, எனக்கு ப்ராமிஸ் பண்ணுங்க அப்படிங்கிறாங்க. இங்கே பாருங்கள், அன்னைக்கு நீங்கள் கேட்டப்பயே நான் ப்ராமிஸ் பண்ண மாட்டேன், வேணும்னா அப்படி நடந்துக்காமல் இருந்துக்கிறேன்னு வேணால் நான் சொன்னேன், அதுக்காக ப்ராமிஸ்லாம் பண்ண முடியாது, அவன் உங்ககிட்ட இப்படியே பண்ணிட்டே இருப்பான், நான் அதை அப்படியே வேடிக்கை பார்த்துட்டே இருக்க முடியுமா அப்படிங்கிறாங்க. சோழன் ஏன் இப்படி பண்ணுறீங்க அப்படின்றாங்க. நீங்கள் விடுங்க நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் ஒன்றும் தேவையில்ல, எனக்கு ஏதாவது ஹெல்ப்னா நானே வந்து உங்ககிட்ட சொல்லுவேன், ஆனால் உங்ககிட்ட கண்டிப்பாக நான் சொல்லுவேன், நீங்கள் அதை பற்றி கவலைப்படாதீங்க அப்படிங்கிறாங்க. கண்டிப்பாக சொல்லுவீங்கள அப்படிங்கிறாங்க. என்ன இப்படி கேட்குறீங்க, அன்றைக்கி நான் எனக்கு உடனே ஹெல்ப் வேணும்னோடனே உங்களுக்கு தானே ஃபஸ்ட்டு ஃபோன் பண்ணேன் அப்படிங்கிறாங்க. சரிங்க அப்படின்னோடனே சரி வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ உள்ளே வராங்க. ஸோ உள்ளே வந்தோடனே சந்தா வந்து பார்க்குறாங்க, பார்த்துட்டு நாங்கள் கிளம்புறோம் அப்படிங்கிறாங்க. ஏன் உடனே கிளம்புறீங்க, இருங்க சாயந்தரமாக போகலாம் அப்படிங்கிறாங்க. இல்லை வீட்டில் கொஞ்சம் இப்போ வேலையெல்லாம் இருக்குது, காலையில் உடனே கிளம்பி வந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அனிஷும் சந்தாவும் சொல்லிட்டு போயிட்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கேருந்து கிளம்பி போயிடுறாங்க. அதுக்கப்புறம் சேரனும் வந்துட்டு அப்படியே சிரிச்சிட்டே உட்காந்துருக்காரு. அப்போ இதெல்லாம் பார்க்கும்போது சந்தாவுக்கு சந்தோஷமாக இருக்குது, சேரன் வந்துட்டு இப்படி சந்தோஷமாக இருக்கிறத பார்க்கும்போது. அதே டைம் இந்த சைடு பாண்டியை திரும்பி பார்க்கும்போது பாண்டி வந்து ஒரு மாதிரி உம்முனே உட்காந்துட்டு இருக்காரு. வீட்டுக்கு போன வானதி கால் கண்டினியூவாக பண்ணிக்கிட்டே இருக்காங்க, அவர் ஃபோனும் எடுக்க மாட்டேங்கிறாரு. அதையுமே பார்க்குறாங்க. பார்த்துட்டு என்ன பாண்டி ஏன் இப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நடேசன் அப்போ கரெக்டாக உள்ளே வராரு. பார்த்துட்டு அங்கிள் அப்படின்றாங்க. சொல்லுமா என்னம்மா டயர்டாக இருக்கா, ரெஸ்ட் எடுக்கலையா நீ அப்படிங்கிறாங்க. ரெஸ்ட்டெல்லாம் எடுத்துக்கலாம், இன்றைக்கி எல்லாருமே ஒன்றா உட்காந்து இப்படி பொங்கல்லாம் வச்சு சாப்பிட்டது ரொம்ப ஜாலியாக இருக்குல்ல அங்கிள் அப்படிங்கிறாங்க. என்னத்தம்மா சொல்கிறது, நான் தான் காலையிலே சொல்லிட்டேனே, நீ இந்த வீட்டுக்கு வந்த மகாலட்சுமிமா, நீ வந்தப்புறம் தானே வீடாகவே இருக்குது, எல்லாருமே வந்து உட்காந்து ஒன்றா சாப்பிட்டு எவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு தெரியுமா, என் சின்ன வயசு ஞாபகத்தை எல்லாத்தையும் நீ இன்றைக்கி மீட் எடுத்து கொண்டு வந்திருக்கம்மா, உனக்கு தாம்மா அதுக்கு நான் நன்றி சொல்லணும் அப்படிங்கிறாங்க. உடனே நிலாவும் அப்படியே ரொம்ப அழகாக
சிரிச்சுட்டே உட்காந்துருக்காங்க. சரிங்க அங்கிள், வானதி வீட்டிலேருந்து வந்து சொல்லிட்டாங்க, அப்போ நம்ம போய் பேசுகிறது தானே முறை அப்படிங்கிறாங்க. அதுக்கு என்ன போய் பேசிடுவோம் அப்படிங்கிறாரு. அப்படியே பாண்டி வந்துட்டு அதெல்லாம் ஒன்றும் தேவையில்ல, இப்போல்லாம் போய் ஒன்றும் பேச வேணாம் அப்படிங்கிறாரு. ஏன்டா இப்படி சொல்லிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி இப்போ நடேசன் கேட்குறாரு. என்ன இப்படி சொல்லிட்டு இருக்கேன்னா, சேரண்ணனுக்கு கல்யாணம் பண்ணாமல் நான் கல்யாணம் பண்ண முடியாது அப்படிங்கிறாங்க. உடனே நிலா சொல்கிறாங்க, என்ன ஏன் இப்படி பேசுகிறீங்க? சேரண்ணனுக்கு என்ன நம்ம புதுசாக போய் பொண்ணு கேட்க போகிறோம், அதான் சந்தா இருக்காங்கல்ல, நம்ம கல்யாணம் பண்ணிடலாம் அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் சரிங்க, முதல்ல சேரண்ணனுக்கு கல்யாணம் பண்ணோம், அதுக்கப்புறமா நான் கல்யாணம் பண்ணிக்கலாம். ஆனால் இதுக்கு எல்லாத்துக்கும் முன்னாடி வீட்டில் நம்ம முதல்ல ரூம் கட்டணும், அதுக்கப்புறம் தான் யாருக்காக இருந்தாலும் கல்யாணத்தை பற்றியே நம்ம யோசிக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. இதை கேட்டதும் சேரன் வந்துட்டு, என்னடா எடுத்த உடனே நீ இப்போ 2 ரூம் கட்டணும் 3 ரூம் கட்டணும்னு எடுத்தோடனே சொன்னீங்கன்னா டக்குன்னு பண்ணணும்னா எப்படிடா, கொஞ்சம் நம்ம எல்லாம் ரெடி பண்ணிட்டு தானடா பண்ண முடியும் அப்படிங்கிறாங்க. ஆனால் எவ்வளோ செலவானாலும் பரவாயில்ல, நம்ம எல்லாமே ரெடி பண்ணிவிட்டு ரூமை கட்டிட்டு முதல்ல உனக்கு கல்யாணம் பண்ணிட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம வானதி வீட்டுக்கு போய் பேசணும். அதுக்கு முன்னாடி அவங்க அவசரப்படுறாங்கங்கிறக்காகலாம் நம்ம போய் வீட்டிலலாம் போய் பேசிட்டு நிற்க முடியாதுண்ணே அப்படிங்கிறாங்க. ஏன்டா இப்போ இப்படி பேசிகிட்டு இருக்க அப்படின்றாங்க. ஆமாண்ணே, இதுதான் நடக்கணும், இது நடந்தால் தான் எல்லாருக்குமே நல்லது அப்படிங்கிறாங்க. உடனே சோழன் பார்க்குறாரு, என்னடா எல்லாருக்கும் நல்லதுன்னா எதை பற்றி சொல்லிட்டு இருக்க அப்படிங்கிறாங்க. டேய், ஒரு சில விஷயம் நான் சொன்னேன்னா புரிஞ்சுக்கோடா அப்படிங்கிறாங்க. இல்லையே, நானும் காலையிலேருந்து பார்த்துட்ருக்கேன், நீ என்னமோ உம்முனே உட்காந்துட்ருக்க, ஒழுங்காக உங்கள் முகத்தில் சந்தோஷமும் இல்லை ஒன்றும் இல்லை. இந்த வானதி வர்றதுக்கு முன்னாடி வரைக்கும் சிரித்து சந்தோஷமாக பேசிகிட்டு இருந்த, அது வந்ததுலேருந்தே உன் முகத்தில் சிரிப்பே இல்லையே, என்னடா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அதெல்லாம் ஒன்றும் இல்லைடா அப்படிங்கிறாங்க. பல்லவன் பிடிச்சிக்கிறாரு. ஆனால் நான் அப்போலேருந்து நானும் பார்த்துட்ருக்கேன், நீ ஒன்றும் இல்லைன்னு சொல்லி எங்கள் எல்லாருக்கிட்டையும் சமாளிச்சுட்டு இருக்க, என்னென்ன புதுசாக இது மறைக்கிற பழக்கம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. டேய், மறைக்கிற பழக்கம்லாம் ஒன்றும் இல்லை, இதோ காலையில் சோழன் சொன்னான்ல, வானதி வீட்டுக்குள்ளே வந்தோடனே குடும்பத்தை 2ஆக்கிருவியான்னு சொல்லிட்டு அவன் சொன்னான்ல, அது நடந்துருமோன்னு தான் எனக்கு பயமாக இருக்குது அப்படின்றாங்க. ஏய், நான் ஏதோ ஒரு பேச்சுக்கு சொன்னேன்டா, நீ என்னடா அதை பிடிச்சிக்கிட்ட அப்படின்றாங்க. உடனே நிலாவும், வாயை வச்சுட்டு சும்மா இருங்கன்னு கேட்குறீங்களா, பார்த்தீங்களா நீங்கள் சொன்னது அவருக்கு எவ்வளோ ஹர்ட் ஆயிருக்குன்னு அப்படின்றாங்க. டக்குன்னு பாண்டி பார்த்துட்டு, ஏங்க அவன் சொன்னது எனக்கு ஒன்றும் கஷ்டமாலாம் இல்லைங்க, ஆனால் அதுதான் நடக்குமோன்னு எனக்கு பயமாக இருக்குன்னு தான் நான் சொல்கிறேன் அப்படிங்கிறாங்க. நடேசன் பார்க்குறாரு, ஏண்டா இது தெரிஞ்ச விஷயம் தானே, நீ அந்த பிள்ளைய லவ் பண்ணி அது வந்து வீட்டில் வாயடிச்சது, அவங்க குடும்பம் வந்து நம்ம வீட்டில் கத்திட்டு போனது, இதெல்லாம் நடந்தப்பவே எனக்கு தெரியுமே, இவ எப்படியும் வீட்டுக்குள்ளே வந்தானா நம்ம குடும்பத்தை 2ஆக்க தான் போகிறான்னு எனக்கு அப்போவே தெரியுமே அப்படிங்கிறாங்க. நிலா டக்குன்னு இருந்துட்டு, அங்கிள் ஏன் நீங்களும் இப்படி பேசிகிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறாங்க. பின்ன என்னம்மா, அவள் பேசுகிறதே சரியில்லை, எப்போ பாரு ஏதாவது வாயாடிக்கிட்டே தானே இருக்கா அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே இப்போ சரி நீங்கள் ஒரு நிமிஷம் அமைதியாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பாண்டிக்கிட்டே கேட்குறாங்க. என்னாச்சு பாண்டி, எதுக்கு இப்படி பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. இல்லைங்க, ஒரு சில விஷயம் பண்ணுறதெல்லாமே எனக்கு பிடிக்கல அப்படின்றாங்க. உடனே சோழன் கேட்குறாரு, என்னடா அவளை பிடிக்கலன்னு சொல்கிறியா இல்லை கல்யாணமே பிடிக்கலன்னு சொல்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு. டேய், அதெல்லாம் ஒன்றும் இல்லைடா, அவள் பண்ணுற விஷயம் நீங்களே பார்க்குறீங்கல்ல, எல்லாரும் ஒரு விஷயம் ஒன்றா சேர்ந்து பண்ணால் அவள் மட்டும் தனியான்னு சொல்லிட்டு நான் அவளுக்கு மட்டும்தான்டா யோசிக்கிறா, கடுப்பாக இருக்குடா அப்படிங்கிறாங்க. அப்போ உடனே நடேசன் சொல்கிறாரு, நான் சொன்னேன்லடா, என்ன தான் இருந்தாலும் நிலா மாதிரி வராது அப்படிங்கிறாங்க. உடனே நிலா சொல்கிறாங்க, அங்கிள் அப்படிலாம் இல்லை, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு குணம், அதையே நம்ம அதெல்லாம் பேசிட்டு அப்படிங்கிறாங்க. அதுக்கெலாம் இல்லைம்மா, எப்படியா இருந்தாலும் ஒரு பொண்ணுன்னா இருக்கிற இடத்துக்கு தகுந்த மாதிரி மாறிக்கணும், ரொம்ப ஓவராக ஆட்டம் போட்டுட்டு இருந்தா, இதோ இப்போ நான் என்ன சொன்னேன், என் பையன் வந்துட்டு இப்போ கடைக்கு ஓனர் ஆகிட்டானோடனே நீங்கள் வந்துட்டு உங்கள் வீட்டில் ஒத்துக்கிட்டாங்களா நான் கேட்குறேன். அதுக்கு உடனே அவள் என்ன சொல்கிறா, ஒரு பெரிய மனுஷன் ஒரு மரியாதை கூட இல்லாமல் அவள் டக்குன்னு என்ன சொல்கிறா என்கிட்ட, ஆமாம் பெரிய 2 வீலர் கம்பெனிக்கே ஓனரா அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட கேட்குறா. என்னம்மா பேச்சு இதெல்லாம், வளர்ப்புன்னு ஒன்று இருக்குமா, நீயும் தான் அவ்வளோ பெரிய பங்களாவில் வந்துட்டு இப்போ நீ இந்த வீட்டில் வந்து அனுசரித்து இருக்கலையா, அந்த மாதிரி இருக்கிற இடத்துக்கு தகுந்த மாதிரி அனுசரித்து நடக்க தெரியணும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி விடுங்க அங்கிள், வந்ததுக்கப்புறம் எதுவாக இருந்தாலும் பேசிக்கலாம், அதெல்லாம் வானதி மாறிக்கும் அப்படிங்கிறாங்க. அப்போவுமே பாண்டி வந்து ஒரு மாதிரி இருக்கும்போது, விடுங்க பாண்டி, இதுதான் பிரச்சனையா, வானதி கிட்ட பேசி புரிய வச்சுக்கலாம் அப்படிங்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் பொண்ணு பார்க்க போகிற அன்றைக்குமே வந்துட்டு பாண்டி இதே மாதிரி போகாமே இருக்கும்போது இவர் ரொம்ப நேரமாக தேடி பார்த்துட்டு எங்கேயுமே இல்லை அப்படிங்கும்போது நைட் லேட்டாக அவர் வீட்டுக்குமே வந்துடுறாரு. வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் பார்த்தா எல்லாருக்குமே வந்து டென்ஷனாக உட்காந்துட்டு இருக்காங்க. என்னடா நினச்சிட்டு இருக்க நீ, கரெக்டான டைமுக்கு அவங்க வீட்டுக்கு போக வேணாமா, நீ இவ்வளோ லேட்டாக வந்துட்டு இருக்க, ஏன்டா அப்படி பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அப்போ பாண்டி வந்து சொல்லிட்டு இருக்காரு, இல்லை எனக்கு அங்கே நான் தான் அன்றைக்கே சொன்னேன்ல, நீங்கள் எல்லோரும் தான் போகணும்னு சொல்லிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு இவர் சொல்லிட்டு இருக்காரு. அதே டைம் அவங்க வீட்டில் வந்துட்டு வரல அப்படிங்கும்போது எல்லாருமே திட்டுறாங்க, அவன் உன்னை ஏமாற்றிட்டான், அவனை கழட்டி விட்டான் அப்படிலாம் சொல்லும்போது, அதெல்லாம் இல்லை பாண்டி அப்படிலாம் கிடையாது, ஃபோன் தானே சுவிட்ச் ஆஃபில் இருக்குது, நான் நேரில் போய் பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து வானதி கிளம்புறாங்க. வீட்டில் எவ்வளோ சொல்லியும் கேட்காம அவங்க பாட்டுக்கு அதெல்லாம் முடியாது நான் போய் பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லி வீட்டிலேருந்து கிளம்பி நேராக வீட்டுக்கே வந்துடுறாங்க. இங்கே வந்தால் அப்போ தான் பாண்டி வந்து உட்காந்துட்டு இருக்கும்போது எல்லாரும் கேள்வி கேட்டுட்டு இருக்காங்க. நேராக விறுவிறுன்னு வானதி உள்ளே வந்துடுறாங்க. வந்த உடனே அப்படியே
எல்லாருமே பார்க்குறாங்க. அண்ணே வானதி வந்திருக்குண்ணே அப்படின்னு சொல்லிட்டு பல்லவன் சொல்கிறாரு. அப்போ நேராக வந்துட்டு என்ன பாண்டி ஏன் இப்படி பண்ணுற நீ அப்படிங்கிறாங்க. என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. என்ன பாண்டி அங்கேருந்து நான் வந்துட்டு இவ்வளோதான் வரேன், வீட்டுக்கு இவ்வளோ நேரமாக நீ வரவே இல்லை, நீங்கள் பாட்டுக்கு பார்த்தா எல்லாருமே இப்படி உட்காந்துட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இப்போ என்ன பண்ணணுங்கிற அப்படிங்கிறாங்க. என்ன பாண்டி இப்படி பேசிகிட்டு இருக்க, பொண்ணு பார்க்க வரேன்னு சொல்லிட்டு இப்படி வராமல் இருந்தால் எங்கள் வீட்டில் இருக்கவங்களாம் என்ன நினைப்பாங்க அப்படிங்கிறாங்க. உங்கள் வீட்டில் இருக்கவங்க என்ன நினச்சா எனக்கு என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. உடனே வீட்டில் எல்லாருமே ஒரு மாதிரி இருந்தாலும் நிலா கேட்குறாங்க. ஏன் பாண்டி இப்படி பேசுகிறீங்க அப்படிங்கிறாங்க. டக்குன்னு நிலா கிட்ட போயிட்டு இங்கே பாருங்க, இது எனக்கும் பாண்டிக்கும் சம்மந்தப்பட்ட விஷயம், நீங்கள் எதுவும் கேட்காதீங்க அப்படின்னு சொன்னோன்னே இப்போ பாண்டிக்கு ரொம்பவுமே கோவம் வந்துடுது. டக்குன்னு வந்து வானதியை பலார்னு அரைஞ்சிடுறாரு. இதை பார்த்தோன்னே எல்லாருக்குமே ஷாக் ஆகுது. இப்போ என்ன அடிச்சிட்டில பாண்டி அப்படிங்கிறாங்க. என்ன நானும் அப்பையிலேருந்து பார்த்துட்டு இருக்கேன், அவங்க பேசினாலே ஏதாவது ஒன்று சொல்லிட்டே இருக்க அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே நிலா இருந்துட்டு சரி விடுங்க பாண்டி, நான் கேட்டிருக்க கூடாது தான் அப்படிங்கிறாங்க. ஏங்க நீங்கள் நில்லுங்க, என்ன கேட்டிருக்க கூடாதுன்னா நீங்கள் தான் இந்த வீட்டில் எல்லாமே, நீங்கள் இல்லாமல் இந்த வீட்டில் எதுவுமே நடந்ததில்லை, நடக்கவும் நடக்காது. இவன் என்னமோ இன்னும் வீட்டுக்குள்ளாரே வரல, ரொம்ப தாம்தும்னு குதிச்சிட்டு இருக்கா, இப்போ ஏன் முன்னாடி உங்களை இப்படி பேசிட்டு இருக்கா அப்படின்னோடனே என்ன பாண்டி நானும் பார்த்துட்டே இருக்கேன், அவங்களுக்கு நான் மட்டும் இவ்வளோது நீ பண்ணிட்டு இருக்க, அவங்க சோழனுக்கு தானே ஒய்ஃபு அப்படின்னு சொல்லி கேட்டோடனே ரொம்பவுமே கோவம் வந்துடுது. திரும்பவுமே பாண்டி பலார்னு அரைஞ்சிடுறாரு. இப்போ நிலாவுக்கே கடுப்பு வந்துடுது. என்ன வானதி பேசிட்டு இருக்கீங்க நீங்கள் அப்படிங்கிறாங்க. இங்கே பாருங்க, நான் உங்ககிட்ட பேச ஒன்றும் வரல, நீங்கள் பேசாமல் நில்லுங்க அப்படின்னு சொன்னோன்னே இப்போ பாண்டி மரியாதையே கிளம்பி போயிடு, இந்த மாதிரி திமிரு பேச்செல்லாம் எங்கள் வீட்டுக்குள்ளே வந்து நின்றுட்டு நீ எங்கள் வீட்டில் இருக்கவங்களே பேசுவியா, வெளியே போ அப்படிங்கிறாங்க. அப்போ வந்து சேரன் வந்து சமாதானப்படுத்துறாரு. டே ஏன்டா இப்படி சண்டை போட்டுக்கிறீங்க, எப்போ வானதி ஏன்பா நீ இப்படி பேசிகிட்டு இருக்க அப்படிங்கிறாங்க. பின்ன என்னென்ன எப்போ பாரு நான் இவங்ககிட்ட பேசணுன்னாலே இவங்க ஏதாவது வந்து குறுக்க சொல்லிட்டே இருக்காங்க. நேற்று கூட நான் இன்னும் பேசிகிட்டு இருக்கேன், அப்போ வந்துட்டு பாண்டியை வான்னு சொல்லி கூப்பிட்றாங்க, பாண்டி டக்குன்னு அவன் பாட்டுக்குள்ளே போயிட்டான் தெரியுமா அப்படிங்கிறாங்க. அப்போவே புரியுது நிலாக்கு, அப்போது நம்ம வந்துட்டு ஏதோ சொல்கிறது வானதிக்கு பிடிக்கல அப்படிங்கிற மாதிரி அவங்க யோசிக்கிறாங்க. அப்போது பாண்டி விடாமல் நீ முதல்ல இன்னும் கிளம்பலையா, வெளியே போன்னு சொல்கிறான்ல அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ வந்து நடேசன் கேட்குறாரு. டே என்னடா எதுக்குடா இப்போ இப்படி பேசிட்டு இருக்க அப்படிங்கிறாங்க. இவ சொன்னதெல்லாம் நீங்கள் கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்களே இவ்வளோ கழுத்து பிடிச்சி வெளியே தள்ளிடுவீங்க அப்படிங்கிறாங்க. ஏன் அப்படி என்ன சொன்னுச்சு அப்படின்னு சொல்லி சேரன் கேட்குறாரு. இவங்க இந்த வீட்டில் சும்மா தான் இருக்காங்களாம், சோழன் கூட சேர்ந்தெல்லாம் வாழலையாம், அதனால நான் ரூம் இல்லைன்னு சொல்லி சொல்கிறேன், அதுக்கு இவங்களை ஹாஸ்டலில் கொண்டு போய் சேர்க்க சொல்லி இவ என்கிட்டயே சொல்கிறா. இதெல்லாம் கேட்டுட்டு நான் இவளை பொண்ணு பார்க்க வேற போகணுமா, அப்படி ஒரு கல்யாணம் எனக்கு தேவையே இல்லை, இவளும் எனக்கு தேவையில்ல, அந்த கல்யாணமும் எனக்கு தேவையில்லை, வெளில போடி அப்படின்னு சொல்லிடுறாரு. இது கேட்டோன்னே வானதிக்கு அப்படியே ஒரு மாதிரி அழுகையே வந்துடுது. அப்படியே ஒரு மாதிரி நிற்கிறாங்க. நீ என்னை அடிச்சிட்டீல பாண்டி, நான் கிளம்புறேன், இனிமேல் நான் உங்ககிட்ட பேசவே மாட்டேன் அப்படிங்கிறாங்க. கிளம்பு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொன்னோன்னே அவங்க விறுவிறுன்னு கிளம்பி போயிடுறாங்க. ஸோ வீட்டில் வந்துட்டு எல்லாருமே அப்படியே ஒரு மாதிரி ஷாக்லேயே நிற்கிறாங்க. சோழன் வந்துட்டு அப்படியாடா அவள் சொன்னா அப்படிங்கிறாங்க. அப்படி தாண்டா அவள் சொன்னா, அதனால தாண்டா எனக்கு அவ்வளோ பார்த்தாலே அவ்வளோ எரிச்சலாக இருக்குது அப்படின்னு சொன்னோன்னே நிலாவுக்கு ஒரு மாதிரி கண்ணே கலங்கி போகுது. டக்குன்னு சேரன் போயிட்டு பாப்பா நிலா நீ எதுக்குப்பா கண்ணெல்லாம் கலங்கிட்டு இருக்க அப்படிங்கிறாங்க. இல்லைண்ணா என்னை போய் ஹாஸ்டலில் சேர்க்க சொல்லி அந்த பொண்ணு சொல்லியிருக்கு அப்படிங்கிறாங்க. சோழன் உடனே பிடிச்சிக்கிறாரு. யாரை போய் ஹாஸ்டலில் சேர்க்க சொல்லி யார் சொல்கிறது, இங்கே பாருடா பாண்டி நிலா என்னோட பொண்டாட்டி அப்படிங்கிறாங்க. எனக்கு தெரியாதடா அது அப்படிங்கிறாங்க. ஸோ இந்த மாதிரியான கதைகளை வந்தால் நல்லா இருக்கும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா சின்னதாக லைக்கை மட்டும் கொடுத்துருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.